சாலையில் நடந்தாலே தடியடி, சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டாலே கைது. ஏங்க எப்போ கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம்? தமிழ்நாட்டில் அப்படி நடக்குதா? சரி, இதை போட்டாங்களே, கேஸ் போட்டாங்களே, ஏன் பிடிக்க முடியாது? வீட்டில் தான் இருந்தார். மீடியாலாம் போய் மைக் நீட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனார் டெல்லி. ஏன் பிடிக்கல? முதலமைச்சரோட 2-3 வருடங்கள் 6-7 வருடங்கள் சைக்கிள் ஓட்டினார்ன்ட்டு பிடிக்கலையா? முதலமைச்சர் ஒரு காலத்தில் நெருக்கமான நண்பராக இருந்தார் அப்படின்னு விட்டுட்டீங்களா? சாஃப்ட் கார்னரோட அணுகுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு. வழக்கு போட்ட பிறகு எதற்காக காத்திருக்கிறீர்கள் கேட்டாங்க. நீதிபதி கேட்டாங்க, யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? நீதிமன்ற உத்தரவுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? போலீசார் பார்த்து கேட்ட கேள்வி. அப்ப நீங்க வழக்கு போட்டு அப்படியே விட்டுலாமா? இல்ல, சரி, கைதுங்கிற விஷயத்துக்குலாம் போனா அது திமுகவுக்கு எதிராக பரப்பப்படாதா? அதுதான் நான் சொன்னேன். அரசியல் பழிவாங்கலுக்காக பண்றாங்கிற வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்களா? சரி, இதே மாதிரி ஒரு ட்விட்டர் எக்ஸ் தளத்துல நீங்களும் நானும் போட்டு சும்மா இருந்துட முடியுமா? வீட்டுக்கு வந்து கவு தட்டிட மாட்டாங்களா? அப்போ விஜய் கட்சியில் பொறுப்பாளராக இருந்தால் ஒரு நியாயம், வேற ஒருத்தர் இருந்தால் இன்னொரு நியாயமா? நீங்க நேபாளத்தில், இலங்கையில், பங்களாதேஷில் வெடித்த கலவரம் போல் வெடிக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் தூக்கி எறிய வேண்டும். எந்த ஆட்சியாளர்கள்? எழுத வேண்டியது என்ன துணிச்சலா? டெல்லி ஆட்சியாளர்களா இல்ல தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள்? எழுத வேண்டியது என்ன இந்த ஆதரவு? நீங்க போட்டுட்டு அழிக்கிறது இல்லை. எந்த ஆட்சியாளர்கள்? அது தேச துரோக வழக்குங்க. அது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலகம் இறையாண்மைக்கு எதிரானது. ஆமா, எல்லாத்துக்கும் எதிரானது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு புரட்சி வெடித்தால் என்ன புரட்சி? இங்க இருக்கிற ஆளுகிற அரசாங்கத்தின் தலைமை பதவியில் இருக்கிற வீட்டுக்கு உள்ள போய் அடிக்கணும். அதான உங்க நோக்கம்? அப்படியே நடந்தது இலங்கையில, அப்படியே நடந்தது நேபாளத்துல. அப்ப இது மத்திய அரசு ஏற்குமா? யாராக ஏற்பார்களா? நீங்க தேர்தல் ஜனநாயக முறையில் ஆட்சியாளர்களை இறக்குவது என்பதுதான் அதான் ஜனநாயகம். அதுதான் நீங்க கேட்கிற ஒரு ஓட்டு முறை. அதுன்னு மக்கள் கிட்ட கேட்குறீங்க, அவங்களை இறக்கிட்டு எங்களை ஏத்துங்கன்னு. குறைந்தபட்ச நாகரிகமே இல்லாம அதை பதிவு பண்ணிட்டு நீங்க இவ்வளவு நாள் இருந்து ஆச்சரியங்க. அதான் சாஃப்ட் கார்னர் திரும்ப கேட்டதும் அந்த கேள்விதான், நீதிபதி கேட்டதும் அந்த கேள்விதான். அண்டர் டீலிங் இருக்கான்னு கேட்டார. அவர் எந்த கோபத்துல கேட்டார் என்பது வேறு, திரும்ப கேட்டது. ஆனா உண்மையில வேறு யாராவது இப்படி ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தால் என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கும்?